நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து கலந்துரையாடினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்குடன் பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ஊட்டிக்கு சென்ற புரட்சி தமிழர் அங்கிருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து பேசியதுடன் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காமல் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், அப்பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை கிடைக்கவில்லை எனவும் தொழிலாளர்கள் தெரிவித்த நிலையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதியளித்தார். எங்களுக்கு இப்ப ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆட்சி என்ன ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இப்ப 12 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போகுதுங்க. எங்களால கூலி கொடுத்து நாங்க எஸ்டேட் மெயின்டைன் பண்ணி எங்களால ஜம்பாளிக்க முடியறது இல்ல. பொருள் என்ன சொந்த நிலமா உங்களுக்கு? எல்லாம் அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா நாங்க வச்சு அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து விளையிறதுதான் எங்களுக்கு இதை கூட இன்னைக்கு உங்க தேயிலை தோட்டத்துல விளையிற இந்த தேயிலைய பறிச்சு நீங்களே கொண்டு போட்டு எடுத்துட்டு போய் ஏஜென்ட்ல போட்டு அங்க இருந்து ஃபேக்டரியில எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்துருந்தாங்க. 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மானியம் கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்த மானியம் எல்லாம் எதுவும் இல்ல. அடுத்தது நீங்க தான் வருவீங்க. வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே சாக்லேட் தொழிற்சாலை தொழிலாளர்களை நேரில் சென்று சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். புரட்சி தமிழர் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக ஊட்டிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் சாக்லேட் மற்றும் வர்க்கி தொழிற்சாலை தொழிலாளர்களை சந்தித்து தயாரிப்பு முறைகள் குறித்தும் குறைபாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதனையடுத்து தொழிலாளர்களிடம் இருந்து சாக்லேட் உள்ளிட்ட பொருட்களை உரிய விலை கொடுத்து பெற்றுக்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களுடன் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். பின்னர் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிலாளர்கள் வலியுறுத்திய நிலையில் கழக ஆட்சி மலர்ந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதியளித்தார். இந்நிகழ்வின் போது தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதுவும் அந்த நீங்க எல்லாம் இதுல சேர்ந்து சாக்லேட் தயார் பண்றீங்கன்னா வக்கி தயார் பண்றாங்களா? இது வேற இல்லங்கண்ணா. இது வேற உங்களுடைய வீட்டுல சின்ன அடுப்பு இருக்குங்கண்ணா. அந்த அடுப்புல 5 கிலோ 10 கிலோ இப்படி தயார் பண்ணி ஒரு சில கடைங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்கண்ணா. பிராண்ட் கிடையாது, பிராண்டட் கிடையாதுங்கண்ணா. அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை புவிசார் குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணுங்கண்ணா. ஆன்லைன்ல வியாபாரம் பண்றது ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கிலோ சாக்லேட் உற்பத்தி பண்ணுவீங்க? ஆனா பொறுத்து இருக்குங்கண்ணா. டூரிஸ்ட் ஊட்டிக்கு இப்ப வரது இந்த இ பாஸ் போட்டதுனால டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா. எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் நம்பி தாங்கண்ணா இருக்கு.